பாட்டிலையும் பாடும். எல்லாரும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு பாடுவாங்க. வல்லமை மாட்சிமை
கனமும் மகிமை உமக்கே உரியது சுவாமி. நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். நல்லது. நாங்கள் யாவரும் எழுந்திருந்து தேவனுடைய வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். நாங்கள் யாவரும் எழுந்திருப்போமா? தேவனுடைய வசனத்துக்கு கனத்தை செலுத்தத்தக்கதாக நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யோபு எழுதின யோபுடைய சரித்திர புத்தகத்துக்கு நாங்கள் யாவரும் வாசிக்க போகிறோம். யோபுடைய புத்தகத்திலே 6வது வசனம் தொடக்கம் 10வது வசனம் வரை. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். என்னோடு கூட எல்லாரும் வாசிங்க.
கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சர்மாக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறனுமாகிய அவனைப் போல பூவினும் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கையின் கிரிகைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. ஆமென். நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகளை உம்முடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. உடைய வார்த்தையானது இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக இருக்கிறது ஆண்டவரே. பேசுகிறதான எனக்கும் கேட்கிறதான உடைய ஜனங்களுக்கும் இந்த வார்த்தையானது சுவாமி இன்றைய நாளிலே ஒரு நல்ல ஆகாரத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சுய சிந்தை இந்த வார்த்தையின் வெளிப்படாத படிக்கு தேவன் இந்த வார்த்தைக்குள்ளாக வைத்திருக்கிற என்ன சத்தியமோ அந்த சத்தியம் இந்த ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேள்வியோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் அற்புதமாக ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாக பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிரசங்கத்துக்கு போவதுக்கு முன்பதாக ஒரு சிறிய கதையை உங்களிடத்திலே சொல்ல போகிறேன். இந்த கதையை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. இந்த கதைக்கும் பிரசங்கத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? உண்மையிலே சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது காரணமாக நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். ஆமென். ஒரு சிறிய கதை. ஒரு 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவர் எலி, ஒருவர் தவளை. இவர்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள். தொடர்ச்சியாக நண்பர்களாகவே இருந்தார். ஒரு நாள் இந்த எலியானது தவளையிடம் போய் சொல்லுது, நாங்கள் 2 பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருக்கோம். உனக்கும் எனக்கும் ரொம்ப செட் ஆகுது, நல்லா ஒத்து போகுது. நான் உன்னை விட்டு வாழ்க்கையை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வாழ்க்கை பூரா ஒன்றாவே இருக்கலாம். நாங்கள் 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த எலி போயிட்டு தவளையிடம் சொல்லுது. அப்போ தவளை யோசிச்சுட்டு, வீட்டில் பேசணும், வீட்டில் கேட்கணும், வீட்டில் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த எலி என்ன செய்யுது? இல்லை, நான் உன் கூட இருக்கணும், இல்லை நான் உன் கூட இருக்கணும், நான் உன்னோட தான் வாழணும், எனக்கு இந்த பூமியில் எதுவுமே வேணாம், நான் திருமணம் செஞ்சால் ஒன்றை தான் திருமணம் செய்யணும்னு இந்த எலி தவளையிடம் போய் சொல்லுது. அந்த தவளையும் கேட்காதபடிக்கு வீட்டில் பேசுகிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, அது தவளை, அவங்க விட்டு வீட்டு நமக்கு செட் ஆகாது, நீ எலி, நாங்கள் வித்தியாசமாக இருப்போம், நாங்கள் குகைக்குள்ளே வாழுவோம், அது ரோடெல்லாம் வாழும், நமக்கு செட் ஆகுமா, நமக்கு சரி வருமா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ இரு வீட்டாரும் பேசி பார்த்தாங்க. சரியே வரலை. என்ன சொன்னிச்சு? எலி ஒத்த காலில் நின்றுச்சு. இல்லை 3 காலில் நின்றுச்சு, ஒரு காலை தூக்கிட்டு. நான் கட்டுனா தவளையை தான் கட்டுவேன்ட்டு. வீட்டில் உள்ளவங்களும் பேசி பார்த்துட்டாங்க, சரியே வரல. இருக்கீங்களா? ரைட். வீட்டில் இருக்கவங்களும் பேசி பார்த்தாங்க, சரியே வரல. சரின்னு கட்டி வச்சுட்டாங்க. தவளை என்ன செய்யுது? இப்போ எலியோட வீட்டுக்கு எங்கே போகுது? மறு வீட்டுக்கு போகுது. கல்யாணம் நடந்துருச்சு. எலிக்கும் தவளைக்கும் என்ன நடந்துச்சு? கல்யாணம் நடந்துருச்சு. இப்போ மறு வீட்டுக்கு போகிறாங்க. சரியா? கதை நல்லா ஞாபகத்தில் இருக்கா? ஓகே, நாங்கள் வசனத்துக்குள்ளாக போவோம். சரியா? இந்த வசனமானது உங்கள் அனைவருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு வசனம். யோபுடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து, யோபு எப்படியாக இருந்தான், என்ன விதமான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது என்பதாக நாங்கள் சண்டே ஸ்கூல் காலம் தொடக்கவே நாங்கள் இதுகளை கேட்டு நன்கு பரிச்சயமான ஒரு புத்தகம் தான். யோபுடைய புத்தகத்தை வாசிக்க திருப்ப சொன்னோமே அநேகர் இதுதான் கதை, இதுதான் விஷயம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில நல்ல பதிந்ததான ஒரு காரியம். ஆனால் இந்த யோபுடைய பின்னணியை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். யோபு மிக செல்வந்தன். யோபுவை போல செல்வந்தன் அந்த காலத்திலே அநேகர் இருக்கவில்லை, இருந்தார்கள் சில பேர். ஆனால் யோபு பெரிய ஒரு செல்வந்தன். யோபுக்கு நிறைய வேலையாட்கள் இருந்தது, கழுதைகள் இருந்தது, அதே போல சொத்து சுகங்கள், நிறைய காரியங்கள் அந்த யோபுக்கு இருந்தது. அப்பேற்பட்ட யோபுவினுடைய வாழ்க்கையிலே நடந்ததான ஒரு காரியம். என்னுடைய பிரசங்கத்தின் இன்றைய நாளிலே தலைப்பு,
தேவன் மேல் முழுமையான விசுவாசம் வைத்திருக்கும் மனிதன் எடுக்கும் தீர்மானம். இந்த காரியத்தை குறித்து தான் பேச போறோம். இந்த யோபுவுக்கும் தேவன் மேல் முழுமையான விசுவாசம் வைத்திருந்ததான இந்த காரியத்தை குறித்து நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த யோபுனுடைய வாழ்க்கையில அவன் எல்லாவற்றிலும் செல்வந்தனாக இருந்தான். அவனுக்கு எந்த குறையும் இருக்கவில்லை. புத்திரர்கள் இருந்தார்கள், புத்திரர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. யோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். யோபுக்கு வேலையாட்கள் இருந்தார்கள். இப்படியாக செல்வந்தனாக இருந்த ஒருவனை பார்த்து தான் சாத்தான் என்ன செய்ய போகிறான்? இப்போ அவனுக்கு முடியல, அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அப்ப யோபு இடத்துல வாரான். யோபு வரும் பொழுதே தேவன் என்ன சொல்றாரு? உத்தமனும் சன்மார்க்கனுமாகிய என் தாசனாகிய யோபின் மேல் நீ நோக்கம் கொண்டாயோ. கர்த்தர் கவனிச்சு கொண்டே இருக்கிறார். யார? தேவனை நம்பி தேவனோடு இருக்கிற மனுஷனை என்ன செய்யறாரு? கர்த்தர் கவனிச்சு கொண்டே இருக்கிறார். அப்பொழுது தான் சாத்தான் திரும்பும் பொழுதே என்னத்துக்கு வந்தேன், இதுக்கு தான் வந்தேன்னு சாத்தான் சொல்ல முன்பதாகவே என்ன செய்யறாரு? தேவன் கேட்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனுமாகிய என் தாசனாகிய யோபு மேல் உன்னுடைய கவனம் போயிட்டோ என்பதாக. அதற்கு பின்பதாக சாத்தான் யோபுக்கு என்ன சொல்லுகிறான்? தேவனுக்கு என்ன சொல்லுகிறார்? யோபு என்ன சும்மாவா அவங்க மேல விசுவாசமா இருக்கிறாரு? நீங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க, நீங்க ஆசீர்வதிக்க வேண்டியது எல்லாமே ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அதனால யோபு இப்படி செய்யறது விரிதாவாக வந்த இந்த வசனத்துல பார்த்தா சாத்தான் தேவன் விரிதாவாகவா யோபு விசுவாசம் கொண்டான் என்பதான காரியங்களை பார்க்கிறோம். அப்ப இந்த பின்னணியை பார்க்கும் பொழுது உடனடியாக தேவன் சாத்தானுக்கு அனுமதியை கொடுக்கிறார். நீ முடிஞ்சா சோதிச்சு பாரு என்பதாக. இன்றைய நாளில் தேவன் எங்களுக்கு அப்படி ஒரு அனுமதி கொடுத்தா நாங்கெல்லாம் பறந்துருவோம், இருக்கவே மாட்டோம்ல. ஆனால் என்ன செய்றாரு? யோபுவுடைய எல்லா காரியங்களும் போய்விட்டது. அவனுக்கு இருந்த குமாரத்திகள் பெற்ற குழந்தை இறந்து போய்விட்டார்கள். அவனுக்கு இருந்த எல்லா வேலையாட்களும் இறந்து போய்விட்டார்கள். அவனுக்கு இருந்த எல்லா சொத்து சுகமும் எல்லாமே இழந்து வெறுமையாக நிர்வாணியாக இருக்கிறான். யாரு? இந்த எனக்கு ஒரு டீ கொண்டு வானா கொண்டு வரதுக்கு 4-5 வேலையாட்கள் இருப்பாங்க. எனக்கு சாப்பாடு கொண்டு வானா கொண்டு வரதுக்கு வேலையாட்கள் இருப்பாங்க. எங்கேயாவது போகணும்னா ஒரு குதிரை வந்து நிற்கும். அப்படியான ஒரு செல்வந்தன் ஒன்றுமே இல்லாமல் நிர்வாணியாக நிற்கிறோம். கொஞ்சம் எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அப்படியான ஒரு செல்வந்தன் நிர்வாணியாக நிற்கும் பொழுது 21வது வசனத்திலே, 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படியாக சொல்லுது, நிர்வாணியாக என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாக அவ்விடம் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார். என்னது? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்றால் யாரால சொல்ல முடியும்? இந்த யோபுவால எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது? எங்களுக்கு இருக்கிற ஒரு தொழில், ஒரு வாகனம், ஒரு வீடு, ஒரு நல்ல குடும்பம், எங்களுக்கு இது எல்லாமே இல்லாமல் போயிட்டு, ஃபர்ஸ்டா ஒரு வாகனம் இல்லாமல் போகுது, அதுக்கப்புறம் தொழில் இல்லாமல் போகுது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு நாங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த சாதாரணமாக இருக்கிறதான நாங்கள் எங்களால் சொல்ல முடியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்பதாக. ஆனால் யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவன் எப்படியாக அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? இருக்கீங்களா? எப்படியாக யோபு அந்த வார்த்தையை சொன்னான்? எதன் நிமித்தமாக யோபு அப்படி ஒரு வார்த்தையை சொன்னான்? ஏனென்றால் யோபு முழுமையாக விசுவாசித்தான். இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும், எனக்கு இருந்த எல்லா சம்பத்துகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சொல்றீங்க என்னுடைய தேவன் பெரியவர்? யோபு முழுமையாக விசுவாசித்தான். எனக்கு இருந்த சம்பத்துகள், எனக்கு இருந்த ஆடு மாடுகள், எனக்கு இருந்த குழந்தைகள், இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும், இது பெரிதான ஒரு தீர்மானம், இது லேசான தீர்மானம் இல்லை. ஒரு குழந்தையை இழந்து, தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்து நிர்வாணியாக நிற்கும் பொழுது என் தேவன் இவைகள் எல்லாவற்றையும் விட பெரியவர் என்று யாருக்கு சொல்ல முடியும்? அது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. தேவனை குறித்து அவ்வளமாக விசுவாசம் வைத்திருந்தான். யோபுவுடைய விசுவாசம் அவ்வளவு உறுதியாக இருந்தது. இந்த வசனத்துக்குள்ளே பின்பதாக வாய்ச்சி போடுமால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதாக அந்த வசனம் சொல்கிறது. ஏனால் யோபுக்கு தெரியும், இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா! அடுத்ததான ஒரு வார்த்தை, அதற்கு பின்பதாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? 21வது வசனத்தில், 21வது வசனத்தில் கடைசி பகுதியை பார்க்கும்போது, கர்த்தருடைய நாமத்தை
ஸ்தோத்திரம் பண்ணினான். ஸ்தோத்திரம் என்ன? ஆண்டவரை நமஸ்கரிக்கிறான். இங்கே ஆடு போயிட்டு மாடு போயிட்டு சொத்து சுகம் போயிட்டு எல்லாமே போயிட்டு அவன் உட்காந்து வர்ஷிப் பண்ணுறான் ஆண்டவருக்கு. முடியுமா எங்களால்? குடும்பங்களில் ஒரு பிரச்சனை வந்தால் எங்களால் உட்காந்து வர்ஷிப் பண்ண முடியுமா? நீங்களும் தான் நானும் தான். அதான் முன்பதாக சொல்லி, இது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் பேசுகிறதான எனக்கும் சொல்லுகிறதான உங்களுக்கும் அது உண்டானது. அதனால நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு பின்னால தான் நாங்கள் போவோம். உட்காந்து ஜெபம் பண்ண டைம் இல்லை. ஏன்? பிரச்சனை. இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நான் வாரேன் ஆண்டவரே. எனக்கு இந்த பிரச்சனையோட ப்ரே பண்ண முடியாது. எனக்கு மண்டை குழம்பி போயிருக்கு. எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவரோட உட்கார முடியாது. ஏன்னா பிரச்சனை. இப்போ பிரச்சனை தான் நமக்கு பெருசாக விளங்கும். ஆண்டவர் அதை விடவும் பெரியவர். நாங்கள் எல்லா பிரச்சனையும் விளக்கிட்டு ஆண்டவர் முன்னாடி உட்கார முடியும்னா, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த முடியும்னா அது ஒரு பெரிதான காரியம். காரணம் என்னவென்றால், யோபு தேவனை நமஸ்கரித்தது மாத்திரம் இல்லை. அடுத்த வசனத்தில் பாருங்க, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை தூசிக்கவும் இல்லை. நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்கலாம், அது பெரிய விஷயம் இல்லை. இந்த விஷயம் வந்துட்டு நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டதான ஆலயத்துக்கு போனோம், அங்கே ஆராதித்தோம், அங்கே நமஸ்கரித்தோம், அதனால பாவம் செய்யக்கூடாது என்பதான ஒரு காரியம் எங்களுடைய இருதயத்தில் இருக்கு. ஆனால் நாங்கள் தேவனை தூசிக்காமல் இருப்போமா? எங்களால் முடியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவனை ஏசுறத காரியம் அல்ல தூசிக்கிறது. நான் கேட்பேன், ஆண்டவரே உனக்கு கண் இருக்குதா? நான் இவ்வளோ பாடுபடுறேனே, நான் இத்தனை வருஷமாக இதை கஷ்டப்படுறேனே, என்னால் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் மேலே வர முடியலையே. உங்களுக்கு விளங்கலையா? உங்களுக்கு புரியலையா? நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஆசீர்வாதம் என்பது தேவனை பொறுத்த வரைக்கும் பணமோ செல்வந்தமோ இல்லை. ஆசீர்வாதம் என்பது நாங்கள் தேவனோடு இருப்பதே ஆசீர்வாதம். தேவனோடு எந்த நேரமும் தொடர்பில் இருப்பதே ஆசீர்வாதம். நாங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது எங்களுடைய வாழ்க்கையிலே பணம், செல்வந்தம், பெரிதான காரியங்கள், பெரிதான தொழில், பெரிதான படிப்பு, இப்படியாக காரியம், அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் இது மாத்திரமல்ல தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதான அந்த காரியம், நாங்கள் தேவனோடு இருக்கிறோமா? நாங்கள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கிறோமா? அந்த ஆசீர்வாதத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நாங்கள் தேவனை குறித்து குறை சொல்லாமல், தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார். நான் தாயின் கற்பத்திலிருந்து வரும்போது சும்மா நிர்வாணியா வந்தேன், ஒண்ணுமே இருக்கல. அந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்த தேவனால் இப்பொழுது அதே இடத்துக்கு போனால் அதை விடவும் மேலான இடத்துக்கு கொண்டு வர முடியும். யார் விசுவாசிக்கிறான்? யோபு விசுவாசித்தான். அப்ப இந்த சொன்னதான முதலாவது பாயிண்ட், யோபுடைய ஒரு தேவனை முழுமையாக, அதாவது சில வேளைகளில் நாங்கள் தேவனை நம்புவது உண்டு, தேவனை நம்பாம இல்லை, தேவனை முழுமையாக விசுவாசிக்கிறது உண்டு. ஆனாலும் நாங்கள் ஒரு சில நேரங்களிலே விழுந்து போய் விடுகிறோம். அது நிமித்தமாக நான் இந்த இரண்டு காரியங்களை சொன்னேன். தேவனை முழுமையாக விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் தேவனை துன்பத்தில் நேரத்திலும் தேவனை விசுவாசிக்கிறான், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான், தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறான். அடுத்ததான காரியம், இந்த காரியத்தில் தன்னுடைய செல்வந்தம், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் அழித்து விட்டான். அது முடிஞ்சிச்சு. அதற்கு பிற்பாடு தேவனை விசுவாசமாக இருக்கிறான். அதற்கு பின்பதாக 2வது அதிகாரத்தில் பாருங்கள், 7வது வசனம் தொடங்கி 7வது வசனம் 8வது வசனத்தில் பாருங்கள். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். இப்ப என்னாச்சு? எப்படி இருந்த ஒரு மனுஷன், ஒரு செல்வந்தன், ஒரு ராஜா என்ன செய்யறாரு? ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்துருக்கான். அந்த மேல இருக்க வசனங்களை பார்க்கும்போது சாத்தான் முழுமையாக யோபுவை சோதித்ததுக்கு பின்பதாக அவனுடைய உடலையும் சோதிக்கிறான். அதிலையும் அவன் விழுந்து போகவில்லை யோபு. அது நிமித்தமாக அவன் சரீரத்திலே பருட்களை உண்டு பண்ணி நோய்களினாலே வாதிக்க சாத்தான் முற்பட்டு அவன் உடம்பு முழுவதும் என்னவாகிவிட்டது? பருட்களினாலே நிறைந்திருந்தது. அப்படி இருந்து அப்படியாக ஆசீர்வாதமாக இருந்த ஒரு தேவ மனுஷன் என்ன செய்யறான்? சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு, கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க, அதை சாம்பலில் உட்கார்ந்துக்கிட்டு, சரியா, சரீரத்தில் ஒண்ணுமே இல்லை, அவனை பார்க்க கூட முடியாது, அவனுடைய உடம்பெல்லாம் புண்ணும் காயமும் எரிச்சலுமா இருக்கிறது. ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு இருக்கிறான். யார் இந்த மனுஷன்? தேவனை விசுவாசித்த, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். இந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி வாரம் என்ன சொல்றா? மனைவி, நீ இன்னும் உத்தமத்தில் இருக்கிறியா? நமக்கு வேலை இல்லை, வண்டியும் போயிடுச்சு,
வீட்டு வாடகை கட்டையும் வழி இல்லை, கரண்ட் பில் கட்டையும் வழி இல்லை. வந்து உட்காந்து வீட்டில் உட்காந்து புருஷன் என்ன செய்கிறார், பைபிள் எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மனைவி அங்கேருந்து வாரா, கதவை திறக்கிறா, ஒன்றும் இல்லை. இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லை. ஏன்னா பைபிளை வாசிக்கிறீங்க, ஆண்டவரை நம்புறீங்க, உங்களுக்கு வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அடுத்த வேலை சாப்பிட்றது என்ன செய்யறது நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் உட்காந்து பைபிளை வாசிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுடைய மனைவிமார் அப்படி செய்தாலும் யோபுடைய மனைவியும் எந்த விதிவிலக்கும் இல்லை, அப்படியே தான் செய்தான். என்ன சொன்னாங்க, இப்ப சரி தேவனை தூசிச்சு ஜீவனை விட, அவக்கு இருந்ததான ஒரு விஷயம், தேவனை தூசிச்சு ஜீவனை விட. ஏன்னா எல்லா செல்வந்தத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்ததான ஒரு குடும்பம் இன்னைக்கு தன்னுடைய கணவன் சாம்பலிலே நிற்கிறான், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். இப்போ வந்து மனைவி கொடுக்கறதான ஐடியா என்னது, இப்ப சரி தேவனை தூசிச்சு ஜீவனை விடு. அந்த இடத்துல யோபு சொல்லுகிறான், பைத்தியக்காரி பேசுவது போல. அடுத்த வசனங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், பைத்தியக்காரி பேசுவது போல பேசாது. தேவனிடத்திலே நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாதாம். எத்தனை பேர் இதை யோசிக்கிறீங்க? இந்த இடத்துல அவன் அப்படி சொன்னதுக்கான காரணம் என்ன? என்ன? அவன் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். என்ன அந்த தீர்மானம்? முதலாவது ஒரு விஷயத்தை எடுத்தான். முதலாவது அவன் செய்ததான காரியம் என்ன? எந்த இடத்திலையும் தேவனை தூசிக்கவில்லை. முதலாவது அவன் எடுத்ததான காரியம், தேவனை முழுமையாக விசுவாசித்தான். தேவனை முழுமையாக விசுவாசித்தான். இரண்டாவது காரியம், தேவனை எல்லா நேரங்களிலும் நமஸ்கரித்தான், தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணினான். மூன்றாவது காரியம், தேவனை ஒரு வார்த்தை தானும் தூசிக்கவில்லை. நான்காவது காரியம், அவன் வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். என்ன நடந்தாலும், என்னை அவர் கொன்று போட்டாலும், என்னுடைய ஜீவனை அவர் எடுத்து போட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தேவனை விட்டு விலக மாட்டேன். அதுதான் அவன் எடுத்த தீர்மானம். எங்களுடைய வாழ்க்கையில் சிறிய 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 காரியங்கள் வந்ததும் நான் தேவனை விட்டு, நீங்களும் நானும் தான் சிறிய 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 காரியங்கள் வந்ததும் நாங்கள் தேவனை விட்டு விலகி போய் விடுகிறோம், தேவனுடைய காரியத்தை விட்டு தூர போய் விடுகிறோம். ஆனால் யோபு எடுத்ததான தீர்மானம், என்ன நடந்தாலும் நான் தேவனை விட்டு ஒரு காலமும் நான் விலக மாட்டேன். நாங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், எல்லா காரியங்களும் எங்களுக்கு இருந்தாலும், ஆனால் எங்களுடைய தேவன் எங்களோடு இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிறதான தீர்மானங்கள் பிழையாக போய்விடும். நாங்கள் எடுக்கிறதான தீர்மானம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் தேவனோடு சரியாக இருக்கணும். இப்போ கேட்காங்க, நாங்கள் எப்படி சரியான தீர்மானம் எடுக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கு ஷார்ட்கட் இல்லை. நீங்கள் சரியான தீர்மானம் எடுக்கணும்னா நீங்கள் தேவனோட கனெக்டில் இருக்கணும். உங்களுடைய காதலனுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் காதலிக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஏன் தெரியும்? எதனால தெரியும்? எனக்கு என்ன பிடிக்கும்னு எங்களோட வீட்டில் என்ன மனைவி கிட்ட கேட்டால் தெரியும். இங்கே இருக்கிற யாராவது ஒரு ஆள் எழுப்பி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டால் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்போ ஏன் உங்களுடைய மனைவினோ கனவிக்கோ தெரியுது? காரணம் என்ன? நீங்கள் தொடர்பில் இருக்கீங்க, டச்சில் இருக்கீங்க, கனெக்டில் இருக்கீங்க. எங்களுடைய அப்பா வந்து நான் திரும்பினா சொல்லுவார், நான் என்னத்துக்கு திரும்புகிறேன் அப்படின்ட்டு. அப்போது அவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு தெரியும் என்னை பற்றி. அதே மாதிரி உங்களோட அப்பாவுக்கும் தெரியும் நீங்கள் திரும்பினா என்னத்துக்கு திரும்புறீங்கன்னு. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் சரியான தீர்மானத்தை எடுக்கணுமா, ஆண்டவரோட கனெக்டில் இருங்க. கொஞ்சம் கனெக்ஷன் எரர் ஆயிடுச்சுன்னா தீர்மானம் பிழைச்சிடும். வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரோட பரலோக ஜீவியத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஆமென். இருக்கீங்களா? என்ன நடந்தாலும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் செத்தே போனாலும், நீதிமான் சாகிறதை கொடுத்து ஆண்டவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாவி சாகிறதை கொடுத்து தான் ஆண்டவருக்கு பிரச்சனை. நான் செத்தே போனாலும் நான் தேவனை விட்டு விலக மாட்டேன். அந்த உறுதியான தீர்மானம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சில காரியங்கள் வந்து மனுஷரை நம்பி எடுத்திருப்போம். திருமண காரியங்களாக இருக்கலாம், குழந்தை காரியங்களாக இருக்கலாம், வெளிநாட்டு படிப்பு காரியங்களாக இருக்கலாம், வெளிநாட்டு விஷயங்களாக இருக்கலாம். கொஞ்ச நாள் அந்த தீர்மானத்தில் இருப்போம். ஆனால் தீர்மானத்தை விட்டு கொஞ்ச நாள்ல விலகி போய்விடும். ஏன்னா விசுவாசம் நாங்கள் யார் மேலே வச்சுருந்தோம்? மனுஷர் மேலே. மாமா உதவி பண்ணுவாங்க, அத்தை உதவி பண்ணுவாங்க, வெளிநாட்டில் இருக்க நண்பர் உதவி பண்ணுவாங்க, அந்த டாக்டர் உதவி பண்ணுவாங்க, அவங்க உதவி பண்ண. மனுஷர் மேலே நம்பிக்கை வச்சு 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 தேவன் கொடுத்ததான ஒரு விஷயம், தேவன் கொடுத்ததான ஒரு விஷயத்தை விட்டு போட்டுரும். இல்லை, நீங்கள் மனுஷரை நம்பினா கண்டிப்பாக ஏமாற்றப்படுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவனை நம்பினால் ஒரு நாளும் நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க.
அதனால உங்களுடைய தீர்மானம், நீங்கள் எடுத்த தீர்மானம் விட்டுருக்கலாம். ஒருவேளை அரைவாசி நாட்கள் செய்து விட்டுட்டு நீங்கள் அதை விட்டு போட்டுக்கலாம். இது நடக்காது, இது சரி வராது அப்படிங்கிறதான காரியம். இன்றைய நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த காரியம் தேவனுக்கு சித்தமான காரியமா? நான் விட்டு போட்டது, நான் யார் நிமித்தமாக இந்த காரியத்தை விட்டு போட்டேன்? என் தேவன் நிமித்தமா, மனுஷன் நிமித்தமா? நான் தேவன் நிமித்தமாக ஒரு நாள் இந்த காரியத்தை விட்டு போட விட்டால் அந்த தேவனுக்கு அந்த காரியம் சித்தமான, இன்றைய நாள் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நான் மனுஷரை நம்பி விட்டு போட்டதான காரியம், அது யாராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு ரிலேஷனாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். நீங்கள் மனுஷனை நம்பி விட்டு போட்ட காரியத்தை விட்டு இன்றைய நாள் அதை தேவனுக்கு முன்பதாக வைங்கள். தேவனை நம்பி நான் இந்த காரியத்தை தொடங்குகிறேன், தேவன் சித்தமானால் இதை செய்வார். முழுமையான விசுவாசம் தேவனுக்குள்ளாக இருந்தது. புரியுதா? அப்போ இந்த 4 காரியங்களை நான் பார்த்தேன். முதலாவது 2 முக்கியமான காரியங்கள். முதலாவது தேவன் மேல் முழுமையான விசுவாசம். இரண்டாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்க வேண்டியதான தீர்மானம். அதாவது தேவனை நம்பி இருந்த ஒரு மனுஷன் முழுமையாக எடுத்ததான தீர்மானத்தை கருத்து பார்க்குறோம். இப்போ இந்த கதையில அடுத்த பகுதிக்கு வரேன். நான் ஏற்கனவே கதை ஒன்று சொன்னேன் இல்லையா? எத்தனை பேருக்கு கேட்டீங்க? இப்போ தவளை எங்க இருக்குது? தவளை எங்க இருக்குது சொல்லுங்க. எலியிட வீட்டில். எப்படி இருக்குது? மறு வீட்டுக்கு போயிட்டு. இப்போ மறு வீட்டில் எந்த நாள் வச்சுருப்பாங்களா? மிஞ்சி மிஞ்சி போனால் 2 நாள், இல்லாட்டி 1 கிழமை. இப்போ என்ன சொல்லுது தவளை? சரி, கல்யாணம் முடிச்ச, நீ என்னென்னமோ சொன்ன, எல்லாத்தையும் கேட்டு உன் தொல்லை தாங்க முடியாமல் கல்யாணம் முடித்தேன், உங்கள் வீட்லேயும் வந்து இருந்துட்டேன், இப்போ வா எங்கள் வீட்டுக்கு போகலாம். இப்போ எங்கே போகிறாங்க? தவளையின வீடு. தவளையின வீடு எங்கே இருக்குது? கிணத்துல இருக்குது. இப்போ எலியும் தவளையும் மறு வீட்டுக்கு எங்கே போகிறாங்க? கிணத்துக்கு போகிறாங்க. கிணத்துக்கு போனால் எப்படியோ ட்ரை பண்ணி 1 கிழமையோ 2 கிழமையோ எலி வாழ்ந்துருச்சு. மூச்சை முட்டிட்டு கொஞ்சம் வர வாழுது, மேலே தலையை போடுது, மூச்சை எடுக்குது கொஞ்சம். அப்படி தான் நாங்கள் கல்யாணம் முடிச்சு போனதுக்கப்புறம்னா, ஐயோ முன்னாடியே சொல்லியிருந்தா கட்டியிருக்க மாட்டேன், என்ன செய்ய, இப்போ கட்டியாச்சு, வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வெளியே போகிறோம், மூச்சை விட்டுறோம், கொஞ்சம் இதாக செய்கிறோம், எங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம், திரும்ப வாரோம். இந்த வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு நாங்கள் நிறைய பேர் யோசிக்கிறது உண்டுன்னா, எப்படியோ 1 கிழமை 2 கிழமை தாங்கலை, எலி இறந்துருச்சு. என்ன முடியாது, அவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்தில் சொந்தக்காரவங்க எல்லாம் சொல்லி வேணான்னா கேட்கவா போறீங்க, கட்டுவோன்னு கட்டுனீங்க. இப்போ என்ன செஞ்சிச்சு? யார் எடுத்த தீர்மானம்? இவங்க 2 பேரும் எடுத்த தீர்மானம். யார் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணது? எலி. இப்போ என்ன நடந்துச்சு? எலி தன்னுடைய வாழ்நாட்களிலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நாட்களை இழந்து விட்டது. எலி இறந்து போயிட்டது. யார் எடுத்த தீர்மானம்? அவ்வளோ பேர் சொன்னாங்க, கொஞ்சம் கூட கேட்கல. எலி செத்து போயிட்டு. செத்து போனதுக்கு அப்புறம் இந்த தவளைக்கும் தன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு காட்களிலே கட்டி தான் இருந்தது அந்த எலி. அந்த விஷயத்த சொல்ல மறந்தேன். கல்யாணம் முடிச்சதும் நாங்கள் பிரியக்கூடாதுங்கிறத அந்த எலியும் தவளையும் காட்களிலே கட்டிது. கட்டி சில நாட்கள் போனது பிறகு எலி செத்து, அந்த செத்த எலியோடே கிணற்றிலே வாழ்க்கை நடத்தியது. தவளைக்கு என்ன செய்ய முடியாது? அந்த எலியை பிரித்து விடவும் முடியலை. ஏன்? கட்டிட்டு. தவளை செத்த எலியோடு நாற்றத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தது. அந்த கிணறு பூராவும் நாற்றம். அந்த வாழ்க்கையிலே நாற்றத்தோடு வாழ ஆரம்பித்தது. அது சாகும் வரை அந்த தவளை அதே நாற்றம், அந்த சூழ்நிலையும் நாற்றமாக்கி விட்டது. எங்களுடைய வாழ்க்கையிலும் எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் எடுக்கிறதான பிழையான தீர்மானம் எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் சேர்த்து நாற்றத்திலே போட்டுவிடும். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாற்றத்திலே விழுந்து விட வேண்டியதான காரியம். நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து முடிவெடுக்க கூடாது. எங்களுடைய தீர்மானங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறதான தீர்மானங்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்த்தோம் டிசம்பர் 31 சூழ்நிலை எப்படியாக இருந்தது? பாஸ்டர் எங்களுக்கு சொன்னார், சூழ்நிலை எப்படியாக இருந்தது? அந்த பக்கம் யோர்தான் படை, இந்த பக்கம் செங்கடல். சூழ்நிலை போக முடியாது. எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. நாளைய தினம் எங்களுக்கு போக முடியாது. சூழ்நிலை எங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் அதிலே வழி நடத்த என் தேவன் இருக்கிறார். நான் வாழ்ந்தாலும் நான் தாழ்ந்தாலும் எப்பொழுதும் நாங்கள் எதை மறந்து விடக்கூடாது. என் தேவன் என்னோடே இருக்கிறார். நான் வியாதியின் படுக்கையிலே மரண பள்ளத்தாக்கிலே நான் போகிறேனா, என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். நான் வாழ்க்கையில எந்த இடத்துக்கு போனாலும் என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிட போகக்கூடாது. அதனால் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விடாதீர்கள். சூழ்நிலைகளை விட என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? எத்தனை பேர் இன்றைய நாள் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து இருக்கிறீங்க?
எத்தனை பேர் உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து பயந்துப்படுங்க? எதற்கும் பயப்படாதீங்க. வாழ்வானாலும் சாவானாலும் என் தேவன் என்னோடு இருப்பார். நாளைய தினத்திலே நான் மரித்து போனாலும் பயமே கிடையாது. ஏன்? காரணம், நான் பரலோகத்தில் இருக்கிறேன். நீதிமான் இறப்பதை குறித்து தேவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் தேவனை விட்டு விலகி பாதாளத்துக்கு போவோமானால் அது தேவனுக்கு பிரச்சனை. அதனால் வாழ்வோ சாவோ, மரணமோ ஜீவனோ, தேவன் எங்களோடு இருக்கிறார். நான் சுகவீனமாக ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் வாழ்க்கையிலே பெரிய 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 காரியங்களை நான் சக்சஸ் பண்ணி கொண்டு முன்பதாக போனாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். அது நிமித்தமாக இந்த யோபுடைய கடைசி காரியங்களிலே நாங்கள் பார்க்கும் பொழுது 42வது அதிகாரங்களை பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், தேவன் யோபுவுக்கு முன் இருந்த காரியங்களை பார்க்கிலும் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நான் எடுத்ததான காரியங்களை உங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் பத்தாது. அவனுக்கு இருந்த எல்லா செல்வக்கும், அவனுக்கு ஆடுகள் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், அப்படியாக நிறைய பொன், அந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறார். தேவன் ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? முதலாவது காரியம் தேவனை முழுமையாக விசுவாசித்தது. இரண்டாவது காரியம், அவன் வாழ்க்கையில் எடுத்த சரியான தீர்மானம் எப்படி எடுக்க முடியும்? நான் தேவனோட தொடர்பில் இருந்தால். வாழ்க்கையிலே தடைப்படுகிற காரியங்கள், தாமதமாகிற காரியங்கள், உங்களுக்கு இல்லாம போன காரியங்களை குறித்து ஒரு காலமும் கவலைப்படாதீர்கள். தாமதமாவது தேவன் உங்களுக்கு அதைவிட ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். யோபு ஒரு இடத்திலும் அவன் யோசிக்கவில்லை, எனக்கு எல்லாம் இருந்தது, எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, நான் இதை விட்டு போக போகிறேன், தேவனை விசுவாசிக்க போவதில்லை. தன் மனைவி சொன்னதை கேட்டு தன்னுடைய தேவனை தூசிக்க அவன் முன்வரவில்லை. காரணம், அவன் தேவனை முழுமையாக விசுவாசித்தான். நாங்கள் எழுந்திருந்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அதே போல நாங்கள் ஜெபம் பண்ணுறதான வேளையில் ஒரு பாடலை நாங்கள் படிக்க போகிறோம். நாங்கள் எடுத்ததான தீர்மானங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பெரிய ஒரு கரகோஷத்தோடு எங்களுடைய பிரசங்கியாரை நாங்கள் வாழ்த்துவோம். மிகவும் அருமையாக தேவனுடைய வார்த்தை எங்கள் மத்தியில் எங்களுக்கு தைரியமாக கொடுக்கத்தக்கதாக தேவன் தாமே அவர் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் இப்பொழுதும் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வாறான ஊழிய காலங்கள் எழும்பி தேவனுடைய நாமத்தை கொண்டு போகிறது, அது ஒரு பெரிதான ஒரு காரியமாக இருக்கலாம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அந்த 3 சிந்தனைகளை குறித்து எந்த விதத்தில் நாங்கள் தள்ளப்பட்டாலும், சில நேரம் நாங்கள் ஊழியத்திலிருந்து நாங்கள் செய்கிறதான எல்லாத்தையும் விட்டுருவோம், எனக்கு இயலாதுன்னு சொல்லி எங்களுக்கு இருக்க பிரச்சனையை பார்த்து நாங்கள் தீர்மானங்கள் எடுப்போம். ஆனால் கர்த்தர் எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு ஒருபோதும் தேவனை மறுதளிக்கவில்லை, தேவனை தூசிக்கவில்லை. ஹல்லேலூயா. எப்பொழுதும் நான் கர்த்தரோடு இருப்பேன் என்கிறதான அந்த தீர்மானத்தோடு நாங்கள் ஆண்டவரை நாங்கள் துதிப்போமாக, ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. அமராத புயல் கூட
அன்று யோபுக்காக நின்றவர் எனக்காக நிற்கிறவராக இருக்கிறார், எனக்காக பேசுகிறவராக இருக்கிறார், எனக்கு நடுவரவராக இருக்கிறார். என் தேவன் என் வாழ்க்கை வருகிறதான எல்லா பிரச்சனைகள் மத்தியில, எல்லா சூழ்நிலைகள் மத்தியில அவர் எனக்காகவே இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா சுவாமி, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கம் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்று மீண்டும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாங்க.